மாடு பரவாயில்ல. ஆனால் செலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் தான் எடுத்து சில கொஞ்சம் பேர்த்துக்கு எடுத்தல. ஆமாம், அது அவசரப்பட்டு எடுத்துகிட்டு போயிருந்தா அது தெரியாது. அதுதான் நம்ம பொறுமையாக இருக்க வச்சு நம்ம எல்லாம் செக் பண்ணிக்கிறோம். நம்ம வேலையை முடிச்சுட்டு அதுகளும் செக் பண்ணி கம்மிங்கிறதானே இல்லை தம்பி. பொருளுக்கு தகுந்த மாதிரி வேலை. இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த நம்ம இன்னைக்கு எப்படி சொல்றது, நான் 60 65 அந்த 70க்குள்ள கேட்ட மாடை கூட இன்னைக்கு 95 கிலோ வித்துருக்கு. 5 லிட்டரு 13 லிட்டரு கறக்கன்னு சொல்லி போட்டு 3 லிட்டரு 4 லிட்டரு கறந்தா என்ன சொல்லுவாங்க? காலங்காத்தால பெருவாயில பல்லு வளர்க்காத வாயில நம்ம வாயில் உழுவோம். ஒருத்தர் 2 வாயில் உழுவ மாட்டான். நம்ம மாடு வாங்கி கொடுத்தவங்க அத்தனை வாயிலையும் நம்ம உழுவோம். 100% சலிச்சிட்றோம்ல. இன்னைக்கு மாடு வாங்கி கொடுக்கணும் ஆஹா ஓஹா அப்படி இப்படின்னு சொல்லல. இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேவைக்கு நம்ம எடுக்கிற வேண்டி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நான் அன்னைக்கே சொன்னேன், இன்னைக்கு நமக்கு மாடு வாங்கி பாலுக்காரம் சும்மா வாங்கி கொடுக்கணுமேனுக்காக எதுவும் பிடிச்சி கொடுத்து நம்ம அதை சொல்ல முடியாது. நம்ம 100% ஃபில்டர் பண்ண காட்டி தான் அந்த மாட்டை நம்ம 100% கொடுக்குறோம். அது 100%ங்கிறது 98 99% ஓகே. அதனால இப்போ அவர் அது அப்படி பண்ணி கொடுக்கறது அவர் மனசார சொல்லிட்டு போனார். பரவாயில்ல, மாடு தப்பு வந்துச்சு, மணியனை இங்கேயே பார்த்து இல்லைன்னா அந்த மனுஷன் 6500 செலவு பண்ணி 72,000க்கு அந்த மாட்டை வாங்கி தீவனம் வந்து ஒரு நாளைக்கு 2 சென மாடு இருக்குது, பால் மாடு இருக்குன்னா ஒரு மூட்டை உடச்சி போட்டோம்னா ஒரு நாள் 1.5 நாள் தான் தீருது. வணக்கம்ண்ணா. வணக்கம். நீ சந்தை நல்லா எப்படின்னா போச்சு? பரவாயில்ல, சந்தை நல்லா போச்சு. நிறைய மாடை எடுத்துருக்குறோம். சரிங்கண்ணா. அதான் நிறைய ஊர்ல இருந்து நம்ம தேடி வந்தாங்க. லாங் கஸ்டமர் நிறைய வந்திருக்காங்க. இன்னைக்கு பரவாயில்ல, இந்த எலெக்ஷன் டைம்ல நமக்கு வியாபாரம் பரவாயில்ல, நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்க மாடு வரவெல்லாம் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல, மாடு பரவாயில்ல. ஆனால் செலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் தான் எடுத்து சில கொஞ்சம் பேர்த்துக்கு எடுத்தல. சரி, போன வாரம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த மாடு அதிகம் வந்திருக்கு. வந்திருக்கு மாடெல்லாம் வருது, அதெல்லாம் வருது. அப்புறம் நம்மளும் அதெல்லாம் பார்த்து சில 1-2 மாடு சின்ன ஒரு மாடு சின்ன வாங்கி கட்டி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. மாடு ரிட்டர்ன் கொடுத்து விட்டோம் மதுரை கஸ்டமருக்கு. சரிங்க. அவருக்கு அப்புறம் அடுத்த வாரம் வாங்க சொல்லி தாட்டி விட்டோம். அடுத்த வாரம் வருவார். அது 2 மாடு எடுத்து. ஆமாம் ஆமாம். சரி, அது என்ன பிரச்சனைண்ணா? அது இப்போதான் கண்ணு போச்சு. ஒரு காம்பில் பால் ஒரு 4 அடி வந்து நின்றுச்சு. அப்புறம் நல்லா அட்வான்ஸோட காட்டி போய் கொடுத்து மாட்டை திருப்பிட்டு அட்வான்ஸ் திருப்பி வாங்கியாச்சு. ஒரு கஷ்டமா மாடு பிடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து செக் பண்ணுறதுனால இதை தெரிஞ்சிருது. ஆமாம், அது அவசரப்பட்டு எடுத்துகிட்டு போயிருந்தா அது தெரியாது. அதுதான் நம்ம பொறுமையாக இருக்க வச்சு நம்ம எல்லாம் செக் பண்ணிக்கிறோம். நம்ம வேலையை முடிச்சுட்டு அதுகளும் செக் பண்ணி கொடுத்தோம். மாடு எடுக்கப்ப செக் பண்ணுறது இல்லாமல் மறுபடியும் ஒரு டைம் வந்து செக் பண்ணுறீங்க எல்லாமே? ஆமாம், கம்பல்சரி. சரி, இப்போ மாடு செக் பண்ணுறப்ப அதை பார்த்து தானே எடுத்துருப்பேன், அது எப்படி மிஸ் ஆகிருக்கும்? அப்போ வந்து நம்ம வந்து 4 காம்பு அடிப்போம். அது பால் வருதாண்ணா கறந்து பார்க்க மேலே அப்போ தான் அங்கே போய் உட்காந்து ஃபுல்லாக கறக்க முடியாதுல்ல. இங்கே வந்து பக்கெட்டில் கறக்க மேலே தெரியுமில்ல. அதனால இங்கே கறந்து பார்க்குமா விஷயம் தெரியுதுனால நம்ம. சரிண்ணா, நீங்கள் மெஜாரிட்டி அதிகம் என்ன டைப் மாடுன்னு எடுத்துருந்தீங்க? எல்லாம் ஜெர்சி தான். அப்புறம் 2-3 ஹெச்எஃப் கிராஸ் டைப்பு அப்படி தான் எடுத்துருக்கோம். சரி, நல்லா தலைச்சது தான் 2வது தானே? எல்லாம் தலைச்சுன்னு 2வது எல்லாமே அதான் இந்த தீவனம் கிடக்குறது. பேசுனீங்க சொல்லுங்க. 2வது தலைச்சன்ல எடுத்தீங்களா? தலைச்சன்னு 2வது ஆவரேஜா பால் திறன் ஆவரேஜா என்ன? எல்லாம் 5 20 ஒரு 12 13 அப்படி. ஏன்னா மாடு ரேட்லாம் இந்த கம்மியா இருக்கும்னு சொன்னீங்க போன வாரத்திலேயே. இந்த வாரம் எப்படின்னா நல்லா கம்மிங்கிறதானே இல்லை தம்பி. பொருளுக்கு தகுந்த மாதிரி வேலை. இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த நம்ம இன்னைக்கு எப்படி சொல்றது, நான் 60 65 அந்த 70க்குள்ள கேட்ட மாடை கூட இன்னைக்கு 95 கிலோ வித்துருக்குது. அது வாங்குற ஆளுக்கு வாங்கியிருக்காங்க, இன்னைக்கு வியாபாரம் ஆயிருக்கு. சரிண்ணா. அதனால நல்ல பொருள் நம்ம கழிச்சுட்டு வந்தாலும் வாங்குறவங்க வாங்கிடுறாங்க. விலை உண்டு, பொருளுக்கு யாருனாலும் கணக்கு பார்க்காம வாங்குறவங்க வாங்குறாங்க. அந்த ஒரு வாரம் டல் ஆயிருச்சு. இன்னும் நமக்கு இந்த மாசம் புள்ள இருக்குது, அடுத்த மாசம் முடியும் இருக்குது, எலெக்ஷன் டைம் முடியும் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் கிட்ட வர சிவியரா எல்லாம் கொஞ்சம் ஸ்டிச் பண்ண கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் பண்ண டல்லா இருக்கும். நம்ம விலை முன்ன வாங்கிக்கலாம். சரிங்கண்ணா. ஏன்னா போன டைம் சொல்லி இந்த வீடியோல பணம் கொண்டு வர பிரச்சனை அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ பெரம்பலூர் கஸ்டமர் ஒருத்தர் வந்தாரு. முந்தா நேரத்தில் நமக்கு புதன்கிழமையே சாயங்காலம் ஒரு 3 லட்ச ரூபா பணம் முன்னாலே போட்டு விட்டாரு. சரிங்க. அவர் ஃப்ரீயா வந்தாரு, மாடு பார்த்தாரு, மாடு அமையல, நல்ல மாடல். சரி, நான் அதை அடுத்த பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. இப்போ பால் திறன் பார்த்தா 15 லிட்டரு 20 லிட்டரு ஒரு 12 13 அப்படி கம்மி பட்ஜெட்டில் எடுத்துக்கோ. அப்பயும் ஒரு 5-6 கஸ்டமருக்கு நம்ம மாடு எடுத்தல. நான் சின்ன பசங்க எல்லாம் வந்தாங்க மாடு எடுக்க நம்ம நம்பி. நல்ல பொருளாக எடுத்து கொடுத்தா தானே இப்போ சின்ன பசங்க வந்துட்டு போனாலும் ஒரு பேர் இருக்கும். சும்மா போயிட்டு ஏமாந்து வந்தானுங்கிற கூடாது சொல்லிட்டு பார்த்த மனசுக்கு நான் அடுத்த வாரம் வாதுங்க அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுருக்குறோம். சரிங்கண்ணா. இப்போ எப்பவுமே வாரம் எப்படியோ ஒரு கஸ்டமருக்கு எடுக்க முடியாமல் போயிருது, அதுக்கு என்னென்ன காரணம்?
என்ன எடுக்கணும்னா எத்தனை மாடு வேணா எடுக்கலாம். தெளிவாக எடுத்து கொடுத்தா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அடுத்தடுத்த வாரத்தை ஃபோனை பேசிக்கிட்டு சரி. நம்ம பாட்டுக்கு அடுத்த வியாபாரத்துக்கு நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். மேலே நம்ம மேலே சுமையை சுமத்த வேண்டாம். தப்பாக இதாகிடுச்சு. அதை நான் அப்படியே சொன்ன மாரி இந்த இதில் வந்து இந்த தொழில் வந்து எப்படின்னா காலங்க எந்த தொழில் எந்த இதில் வந்தால் கூட ஏதோ என்ன ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மதியானம் டைமோ ஏதோ ஒரு திட்டுவாங்க. புரிஞ்சுதா? என்னை இப்படி ஏமாற்றிட்டான் அதை பண்ணிட்டான்னு ஏதோ ஒரு மதியானம் டைமோ ஏதோ ஒரு தமிழ் திட்டுவாங்க. ஆனால் இந்த தொழில் அப்படி இல்லை. காலங்காத்தால பல்லு வளர்க்காம விடிய காலையில் நம்ம வருவாயில் சாப்பிடுவாங்க. நம்ம பால்கற நேரத்துல ஞாபகம் வரும். ஆமாம், காலையில் பால் கறப்பாங்க. என்னென்ன நான் இந்த மாட்டு வியாபாரி 10 லிட்டரு கறக்குன்னு சொன்னால் இங்கே என்னடா 4 லிட்டரு தான் கறக்குது, 6 லிட்டரு தான் கறக்குது. நம்மளாச்சும் 10 சொல்கிறோம். 5 லிட்டரு 13 லிட்டரு கறக்குன்னு சொல்லி போட்டு 3 லிட்டரு 4 லிட்டரு கறந்தா என்ன சொல்லுவாங்க? காலங்காத்தால பெருவாயில பல்லு வளர்க்காத வாயில நம்ம வாயில் உழுவோம். ஒருத்தர் 2 வாயில் உழுவ மாட்டான். நம்ம மாடு வாங்கி கொடுத்தவங்க அத்தனை வாயிலையும் நம்ம உழுவோம். காலங்காத்தால இவன் நாசமாக போனவன் நம்பி மாடு வாங்கி இப்படி ஏமாந்த போட்டு நமக்கு இவ்வளோ காசு போயிடுச்சு, நல்லா இருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு கசகசன்னு பேசுவாங்க. அது எதுக்கு காலங்காலத்தில் நம்ம அடுத்தவங்க வாயில் விடுவோம்? அதான் தெளிவாக நம்ம மாடு எடுத்து கொடுத்துட்டோம்னா அவன் காலங்காலத்தை கறந்தா டெய்லி கறக்க மாட கூட பரவாயில்ல. இந்த மனுஷங்கிட்ட மாடு வாங்கணும். 5 சொன்னார் 7 கறக்குது, இல்லை 5 சொன்னார் 5 கறக்குது, இல்லை 5 சொன்னால் ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் கம்மியாக இருக்குது, பரவாயில்லைன்னாச்சும் போயிடும். பரவாயில்ல பேச்சாராட்டினா திட்டராம இருந்தா சரி. பரவாயில்லைன்னா கொஞ்சம் நல்லா இருந்ததுக்கான காலங்காலம் வெறுவாயில் நம்மளை பெருமையாக பேசினா கூட அது நம்ம ஒரு விதத்தில் புண்ணியத்தோடு சேரும். அந்த மாடு வாங்கி கொடுத்தா நீங்கள் 5 லிட்டர் சொன்னால் 7 லிட்டர் கறக்குது, நல்லா இருக்கட்டும்னு ஒரு வார்த்தை சொன்னாலே நமக்கு வெறும் வயிற்றுல சொல்லுமா அது பழிக்கும். நம்ம அப்படி வாங்கி கொடுத்துட்டு போயிடும். சரி, இன்னைக்கு கூட கஸ்டமர் 6 மாடு எடுத்துனாரு. அவர் உண்டு சேர்ந்தா வேலூர் இருக்காரு. போன வாரம் வந்த ரீசேல்ல எடுத்துட்டு போனாரு. இந்த வாரம் எடுத்தாரு. அடுத்த வாரம் வருவார். அடுத்த வாரம் வராரு. இப்போ இந்த வாரம் நம்ம காஞ்சிபுரத்துக்கு எடுத்து கொடுத்தது வந்து நம்ம பையன் காஞ்சிபுரம் கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்தோம். அவர் பல பக்கம் போய் சிந்தாமணியெல்லாம் மாடு வாங்கி எல்லாம் ஏமாந்து 5 லட்ச ரூபாய் தொலைச்சி வந்தவர். சரிங்க. அவருக்கு நம்ம ஒரு மாடு 2 மாடு வாங்கி கொடுத்தோம். அந்த 2 மாடு எடுத்தது 3 மாடு 2 மாதத்துல 1.5 மாதத்துல திரும்பி 3 மாடு எடுத்தாரு. இப்போ அவர் அடுத்த ஒரு பேட்ச் எடுத்தாரு. இப்போ நம்மகிட்டயே ஒரு 3 செட்டு எடுத்துட்டாரு. அவரை பார்த்து பக்கத்தில் இருக்கவங்களும் வந்து எடுத்தாங்க. நம்ம ஒரு கஸ்டமர் அவர் நண்பரை கூட்டி வந்திருக்காரு. அவர் எடுத்தாரு. அவர் நம்ம வாங்கி கொடுத்தோமா நல்லா கறக்குதுன்னு பக்கத்துக்கு எடுத்தா இருக்காரு. பார்த்தா அவர் வந்து நம்மகிட்ட எடுத்தாரு. அவருக்கு நம்ம வாங்கி கொடுத்த மாதிரி நல்லா கறக்க போது இப்போ அவர் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்தார். இது வந்து 3வது ஜென்ரேஷனாட்டு இப்போ அவர் 3வது தலைக்கட்ட ஆளுங்க நம்மக்கிட்ட மாடு வாங்குறதுக்கு ஒருத்தர் மாதிரி சொல்ல அப்படி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே காஞ்சிபுரத்துல இருந்து பக்கம் இன்னைக்கு நம்ம அப்படி எடுத்து கொடுத்துருக்கோம் மாடு. சரிண்ணா, கஸ்டமர் சொல்கிற பதில் என்னன்னா இவர் வந்து மற்ற பக்கம் இல்லாமல் கேரண்டி சொல்லி தரேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், மற்ற வியாபாரம் இல்லாமல் உங்களால் வண்டி எப்படி முடியுது? அந்த கேரண்டி நம்ம 100% சலிச்சிட்றோம்ல. இன்னைக்கு மாடு வாங்கி கொடுக்கணும் ஆஹா ஓஹா அப்படி இப்படின்னு சொல்லல. இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தேவைக்கு நம்ம எடுக்கிற வேண்டி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நான் அன்றைக்கே சொன்னேன், இன்னைக்கு நமக்கு மாடு வாங்கி பால் கறந்து ஊற்றணுன்னு பார்த்திக்கு அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் இப்போ நம்மக்கிட்ட மாடு வாங்குறவங்களோட கஷ்டம் என்ன, அவங்க எப்படி கறப்பாங்க, அது என்ன தீனி போட்டால் கறக்கணும் பிடிக்கணும் நல்லா நமக்கு தெரியும். ஆனால் இந்த சமயத்தில் இப்போ ஒரு வியாபாரம் பீக்காக ஓடுற சமயத்தில் எனக்கு அது தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம கஸ்டமர்களுக்கு வாங்கி கொடுக்க மாதிரி நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாட்டை சேர்த்து இப்போ நம்மளே ஒரு 6 மாடு வச்சுருக்கோம். சரிங்கண்ணா. இப்போ அந்த 6 மாடு நம்ம அது எவ்வளோ தீனி போட்டால் எவ்வளோ கறக்குது, தீனி பால் குறைஞ்சா நமக்கு எவ்வளோ மனசு சங்கடமாகுது, இது எல்லாமே இப்போ நானும் அனுபவங்கள் கற்றுக்கலாம். அந்த கசப்பு தன்மைகள் நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம். அதனால இப்போ நமக்கு தெரியுது இல்லை, இந்த மாட்டை வாங்கி கொடுத்தா தீனி போட்டால் பால் கறக்காது, பாவன் வந்து போயிடுவாங்க அப்படின்னு நமக்கு அந்த ஒரு கஷ்டப்படுறவனோட இது தெரியும். அதனால நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு பார்த்து எடுக்கிறது சரி, இப்போ வேற கஸ்டமருக்கு கேரண்டி சொல்லி தரோம் 100%. எல்லாத்தையும் அதே மாதிரியே கேரண்டி சொல்லி அவங்களே இது மாதிரி ட்ரீட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் சொல்கிறேன். இப்போ நான் முழுசாக 100க்கு 95% ஃபில்ட்ரு பண்ண காட்டி தான் நான் கேரண்டி கொடுக்குறது. 100% கறக்கும்பா மாட்டுக்கார சொல்கிறாங்களா இல்லையா, நம்ம சொல்கிறோம்ல 100% கறக்கும், தப்பு வராது நான் அடித்து சொல்கிறோம்ல. இப்போ வாங்கி கொடுக்கணுமேனுக்காக எதுவும் பிடிச்சி கொடுத்து நம்ம அதை சொல்ல முடியாது. நம்ம 100% ஃபில்டர் பண்ண காட்டி தான் அந்த மாட்டை நம்ம 100% கொடுக்குறோம். அது 100%ங்கிறது 98-99% ஓகே ஆயிடுது. இது ஜஸ்ட் அந்த 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்ல தான் முன்ன ஏதோ ஒன்று ஆகுது. அவர் இன்னைக்கு வந்து அந்த கஸ்டமர் மதுரை கூட நீங்க கொஞ்சம் அவர் சந்தோஷம் தான் பட்டாரு. இங்கே நீங்க பார்த்து எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுத்தது சொன்னாருங்களா?
பரவாயில்ல, இங்கே அவர் 2 பார்த்து மாட்டுக்காக வந்தாரு. 2 மாடு எடுக்கலான்னு பார்த்தாரு. 2 மாடு அமையல. அவர் 4 மணிலேருந்து வந்தாரு. எல்லாத்தையும் கவனிக்கணும். அப்புறம் அவருக்காக அவர் சூழ்நிலைக்கு எப்படி வேணுமோ அதாவது பார்க்கணும்னு எடுத்தோம். மாடு அமையல. சரி, ஒரு மாடு ஏற்றிட்டு போகலான்னு நினச்சோம். ஒரு மதுரைக்கு போனால் ஒரு மாட்டுக்கு 6500 ரூபா. ஒரு மாட்டை ஏற்றிக்கிட்டு இருந்தால் தான் போக வைக்கலான்னு பார்த்தோம். கடைசியில் இவனுக்கு அது தெரியுமா, நமக்கு வாடகை வந்தால் போதுன்னு நினைப்பான். ஆனால் அவங்களுக்கு என்ன நினைக்கும், 50,000 60,000க்கு மாட்டை வாங்கி போட்டு அது 6500 ரூபா செலவு பண்ணிட்டு போனால் நம்ம கையை கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு அப்படி இல்லை. கும்பகாரனாட்ட படுத்து தூங்குவார். இவருக்கு என்ன, நம்ம போனால் 6500 ரூபா பணம் வரும், அதுதான் தெரியும், கஷ்டம் தெரியாது. அவருக்கு ஒரு பொழப்பு முக்கியம். ஆமாம், அவர் பொழப்பு அவர் முக்கியம். நம்ம பொழப்பு நமக்கு முக்கியம்னா ஏன் ஒரு மாட்டை வாங்கி கொடுக்குறோம், இன்னொரு மாட்டை வாங்கி கொடுக்கலாமில்ல. அது மனசாட்சியோடு செய்யணும். இவங்களுக்கு அப்படி மனசாட்சி கிடையாது. அவங்க வந்தா போதும் வாடகை ஓட்டினா போதும் தான் நினைப்பாங்க. அதனால நம்ம மனசாட்சியோட செய்வோம். அதனால அவர் அது அப்படி பண்ணி கொடுக்கறது அவர் மனசார சொல்லிட்டு போனார். பரவாயில்ல, மாடு தப்பு வந்துச்சு, மணியனை இங்கேயே பார்த்து இல்லைன்னா மனுஷன் 6500 ரூபா செலவு பண்ணி 72,000க்கு அந்த மாட்டை வாங்கி கொண்டு போய் அங்கே போய் பால் வெள்ளம் கீழே வந்து எவ்வளோ சங்கடம், மன கஷ்டம். வண்டி வாடகை போகுது, ரிட்டர்ன் கொண்டு வந்தாலும் வண்டி வாடகை போகுது, ரிட்டர்ன் நம்மளால மாற்றி தரோம், வேற ஆளாக இருந்தால் மாற்றி தர மாட்டாங்க. அப்பைக்கு மேலே அது ஒரு இது எத்தனை பிரச்சனை. அப்புறம் அவங்க வீட்டில் போன பொம்பளைங்க கிட்ட பேச்சு வாங்க முடியுமா, நீ என்ன ஆம்பளை போய் மாடு வாங்கினீன்னு அது ஒரு திட்டு, அதெல்லாம் சிக்கல் இருக்குல்ல. அதனால பார்த்து எடுத்துட்டா நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். அவங்களும் இப்போ நம்ம மாடு வாங்கி குடிக்கலாம் கூட மனசு சந்தோஷமா போயிருக்கு. அதுதான் நமக்கு. சரிண்ணா, இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எல்லாமே விலைவாசி ஏறிடுச்சு. ஆனா அந்த பால் ரேட்டுங்கிறது இன்னும் ஏறலைன்னு சொல்றாங்க. ஆமா, இப்போ பால் ரேட்டு தீவன விலை ஏறுது. ஆமா, இன்னைக்கு தீவன விலை இப்போ நம்ம வீட்டுக்கே நம்ம லோட தீவனம் இறக்குறோம். இப்போ நம்மக்கிட்ட வாங்குறவங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம மாடுகளுக்கு இப்போ தீவனம் நம்ம வீடியோ போட்டது தீவன பீக்கு செம வியாபாரம். இப்போ நமக்கே கிடைக்க மாட்டேங்குது. சரிங்க, நமக்கே இப்போ இந்த வாரம் இன்னைக்கு பொழுதுக்குள்ள இல்லை நாளைக்கு 50 மூட்டை நானே இறக்கி வைக்கிறேன். அப்போ தீவன விலை ஏறுது. இப்போ தீவனம் ஒரு நாளைக்கு 2 சென மாடு இருக்குது, பால் மாடு இருக்குன்னா ஒரு மூட்டை உடச்சி போட்டோம்னா ஒரு நாள் 1.5 நாள் தான் தீருது. 1600 ரூபா தீருது. அங்கே பால் என்ன வருது? ஆமாண்ணா, இப்போ லிட்டரு 30 ரூபா 33 ரூபாய் எடுக்கிறாங்க. அதே ஒரு கடை டீ குடிக்க போனா ஒரு டீ 15 ரூபா, ஒரு லிட்டர் பால் 10 ரூபா. கேஸ் இல்லைங்கிறாங்க, அது இல்லைங்கிறாங்க அப்படின்னு சொல்லி 15 ரூபா 20 ரூபா சொல்றாங்க. ஆனால் பால் அப்படி இல்லை. இது மாதிரி போனால் மாடு எடுத்து ஏதோ ஒன்று பண்ணணும். நடுத்தர மக்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுதான். அதனால நம்ம தெளிவாக வியாபாரம் பண்ணி கொடுத்துட்டு நிம்மதியாக இருந்துக்கலாம். சரி, ஓகே, நன்றிங்கண்ணா.